தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க 26th வெளிவரக்கூடிய கான் சிட்டி படத்தை பத்தி அர்ஜுன் தாஸ் அண்ட் அனபென் பேச போறாங்க. படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப கரண்ட்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. நீங்க படம் பார்த்து நிறைய விஷயங்களை பேசலாம் வாங்க. அர்ஜுன் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட சினிமா கிராஃப்ல பாத்தீங்கன்னா கைதி, அந்தகாரம், மாஸ்டர், விக்ரம், குட் பேட் அக்லி வரைக்கும் அப்படியே அந்த ஸ்டோரி செலெக்ஷனே அவ்வளோ அழகா நமக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. ஒரு அழகான ஸ்டோரிஸ் உங்களுக்கு தானா அமைஞ்சுதா இல்ல பை லக்கில வந்துச்சான்னு தெரியல. ஒரு அழகான ஸ்டோரிஸ் நீங்க பண்ண படங்கள் எல்லாம். கான் சிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இது எப்படி இந்த கதை அமைஞ்சுது சொல்லுங்களேன் கொஞ்சம். ஆக்சுவலி தேங்க்யூ மேம் நீங்க சொன்னதுக்கு. கான் சிட்டி வந்து ஹரிஷ் வந்து ஒன்ஸ் மோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. அவர் இபியா ஒர்க் பண்ணாரு. ம் ம் ம். ஸோ எனக்கு அவருக்கு டிரெக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஓகே. ஸோ ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ம் ம் ம். ஒரு கதை ஒன்று நரேட் பண்ணணும் கேக்குறீங்களா? ஸோ நான் நினைச்சேன் சரி ஓகே இன்னொரு டிரெக்டரை கூட்டிட்டு வர போறாரு. ஓகே. பட் அவர் சொன்னேன் இல்ல நான் டெபியூ ம். என்னோட டெபியூக்காக நான் கேட்கறேன். சரி ஓகே ஹரிஷ் சொல்லுங்க. எனக்கு அது அது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிடல ஷூட் பண்ணும்போது. ஓகே. ஃபைனலி கதை கேட்ட உடனே நான் ஐ வாஸ் லைக் ஹரிஷ் இது சூப்பரா இருக்கு. ம் ம். ஏன்னா அவர் விஷ் லிஸ்ட்ல நான் நினைச்சேன் விஷ் லிஸ்ட். ஏன்னா இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க படத்துல. வடபேர் சினிமா இருக்கட்டும், யோகா சார் இருக்கட்டும், தம்பி ராமையா சார் இருக்கட்டும், ரமேஷ் திலக், அருள்தாஸ் அண்ணன், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா பென் அண்ட் ஐ செட் இவங்க எல்லாம் விஷ் லிஸ்டா இல்ல ஆக்சுவலா இல்ல டன் ப்ரோ எல்லாம் எல்லாம் பேசியாச்சு. எல்லாருக்குமே கதை பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் கான் சிட்டி. பட் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு கதை. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா ரோல் பிளே ம். பண்றேன் படத்துல. ம். ஸோ அதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அண்ட் ஓகே. இவ்வளோ வண்டர்ஃபுல் சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்றதுல ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அப்படிதான் கான் சிட்டி நடந்தது. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் ஹீரோவா இருக்காங்க. ப்ரொடக்ஷன்ல இருந்து டைரக்டர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே நான் கேள்விப்படுறேன் ஒரு இபி டைரக்டர் அவர். ஆமா பட் அவர் ஏடியாவும் ஒர்க் பண்ணிருக்காரு நிறைய படத்துல. ம். பட் அதனாலதான் மேம் அவரோட பிளானிங் சூப்பரா இருக்கும். ஓகே. இன்ஃபேக்ட் டே ஒன்ல இருந்து கதை நரேட் பண்ணும்போது ம். அவரோட டீசர் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் என்னவா இருக்கும், ஓகே. காஸ்டியூம்ஸ் என்னவா இருக்கும், ம். இதுதான் ட்ரெய்லருக்கான ஐடியா எல்லாமே சூப்பரா. ஏன்னா போட்டோ ஷூட் வரைக்கும் அவர் கரெக்டா பூஜை அன்னி தான் போட்டோ ஷூட் சூப்பரா பிளான் பிளானிங் பண்ணி. ஸோ பயங்கரமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்கு. ம். நாட் ஓன்லி ஹரிஷ் அண்ட் ஹரிஷோட தம்பி பரத் ரெண்டு பேரும் சூப்பர் பிளானிங். இந்த கதையோட நாங்க டீசர் பார்க்கும்போது இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் ஏதோ கரண்ட்டை பத்தி ஏதோ பேசியிருக்காங்களா, பவர் இருக்கா என்ன, சில விஷயங்கள் புரிஞ்சுக்கவே முடியல டீசர்ல. ஆக்சுவலி கான் சிட்டில என்ன சொல்ல வந்திருக்கீங்க? என்னன்னா கேம் ஸ்கேம் இருக்க மாதிரி இருக்குன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா யோகி பாபு சார் பேசுற டயலாக்ஸா இருக்கட்டும், மதன் சார் பேசுறதா இருக்கட்டும். ஸோ ஆக்சுவலி இந்த படம் எதை பத்தி பேச போறது? ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. பட் ஒரு ஃபேமிலி ம். அதுல ஒரு குட்டி பையன் ம். அவன் காணாம போறான். சுத்தி என்ன நடக்குது ம். பட் அதுல நிறைய இருக்கு இன் டர்ம்ஸ் அது லேயர்ஸ் கேட்கும்போது. நிறைய ஆமா இருக்கு. லேயர்ஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் இப்போ என்னோட கேரக்டர் எடுத்தீங்கன்னா இவி ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவன், விடிவி ம். கணேசரும் இவி ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவன். ம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு 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 டைனாமிக்ஸ் ஒன்று இருக்கும். திருப்பி அஃப்கோர்ஸ் என் ஒய்ஃபோட ரோல் ஆனா பிளே பண்றாங்க. ம். அகில் வந்து பையனோட ரோல், அத்தை மாமா யோகபு ஓகே. என்ற வடுகரிசி. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு டைனாமிக்ஸ் ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று, ஆர்டினரி பீப்புள் அவங்க சுச்சுவேஷன் ஒன்று நடக்குது. அதுல இருந்து எப்படி வெளியே வராங்க அண்ட் அதை சுத்தி என்ன நடக்குது. ஃபன்னா இருக்கும் மேம். ஃபன்னா சூப்பர். இருக்கு. இட்ஸ் லாட் ஆஃப் டிராமா. ஆக்சுவலி இது எமோஷன் சீரியஸான படம் தான், பட் ஃபன்னா எடுத்திருக்காங்களா எப்படி அது? இல்ல ம். சீரியஸான படமே கிடையாது. ம். பட் அதுல ஒரு கோர் எமோஷன் இருக்கு, ஓகே. டிராமா இருக்கு அண்ட் ம். நிறைய ஃபன் இருக்கு. பட் லைக் ஐ ஓகே. செட் நீங்க தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஹாப்பியா வருவீங்க. ஓகே. ஆமா. இதுக்கு விடிவி கணேஷும் உங்களோட காம்பினேஷன் எப்படின்னு தெரியல. அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் சொல்லுங்களேன். அந்த காம்போ எப்படி இருக்கும்? பேசிட்டே இருப்பாரா? ஏதாவது ஒரு பிட்டு போட்டுக்கிட்டே இருப்பாரா? எப்படி செட்ல? இல்ல மேம் விடிவி சாரோட அந்த அந்த ஒன் லைனர்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்ல இருந்ததுதான். பட் அவர் ஒன்னு இம்ப்ரவைஸ் பண்ணி ஒன்னு பண்ணுவாரு. அது ஓகே. பயங்கரமா இருக்கும். நல்ல வேளை என்னோட க்ளோஸ் அவங்க வைக்கல. ஓகே. நான் க்ளோஸ் வச்சுதானே அவர் சொல்ற எல்லா டைலாகும் சிரிச்சுட்டு தான் இருந்திருந்தேன். ம். பட் அது யோகி பாபு சாரா இருக்கட்டும், வடுகரிசி மேமா இருக்கட்டும், விடிவி சாரா இருக்கட்டும், இவங்க ஓகே. 3 பேரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ப்ளூப்பர்ஸ் விட்டாங்கன்னா நான் ம். எல்லா ஷார்ட்லயும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். பிகாஸ் அப்படியா? அவங்களோட ஒன் லைனர்ஸ் ம். ரொம்ப ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அவங்களோட டெலிவரியா இருக்கட்டும் இல்லைன்னா. ம். ஸோ ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது அவங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த கொஸ்டின் நீங்க சொல்லுங்க. யோகி பாபுக்கும் விடிவி கணேஷுக்கும் காம்பினேஷன் இருக்கா படத்துல? இல்ல இல்ல ஓகே. இல்ல சரி, இந்த படத்துல நீங்க கதை கேட்ட பிறகு, படத்துல நடிச்ச பிறகு எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப புடிச்சது? எது ரொம்ப ரொம்ப ரசிகர்கள் ரொம்ப இந்த விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் தோணுதா படத்துல?
ஐ திங்க் இன்ட்ரோல் பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி கிளைமேக்ஸ். பட் ஐ திங்க் பர்சனலா எனக்கு வந்து ஐ திங்க் இந்த போஸ்ட்ல இருக்கிற ஃபேமிலி சுத்தி நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது ஐ திங்க் ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன். அந்த அது வடிவகர் சீமா யோகி சாரோட காம்பினேஷன், எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், அகிலோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டெஃபினெட்லி விடிவி சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனாவோட பெர்ஃபார்மன்ஸ், வடிவகர் சீமா அண்ட் யோகி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு. பொதுவா வந்து தமிழ் சினிமா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, சத்யராஜ் சார், ரஜினி சாரா இருக்கட்டும், எல்லாருமே ரகுவரன் சார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லன் ரோல்லேருந்து வந்து ஹீரோவா வந்தவங்க. உங்களுக்கு நெறைய நெகட்டிவ் பாத்திரம் அப்படியே அழகா சூட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அந்த கேரக்டரா நெகட்டிவ்ல பண்றது எப்படி இருக்கு சார் சொல்லுங்க? இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஆக்சுவலி நெகட்டிவ் ரோல்ஸ் நான் இனிஷியலா பண்ணும்போது நான் எதிர்பார்க்கல. பட் அகெயின் இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணது எல்லாருமே லைக்கபிள் நெகட்டிவ் ரோல்ஸா தான் இருந்திருக்கு. பிகாஸ் கைதி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்காக பண்றவரு, நீங்க குட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா திருப்பி யூனோ அவனுக்கு சின்ன வயசுல நடந்த அந்த ட்ராமானால அவன் பண்றது. ஸோ நான் எப்பவுமே ஆதிட்ட சொல்லுவேன், நான் வில்லன் கிடையாது ஜிபியூல. யூனோ சின்ன வயசுல அவன் நடந்த விஷயம்னால அவன் பண்றான். பட் ஆல் லைக்கபிள் ஐ திங்க் நெகட்டிவ் ரோல்ஸ் தான் இருந்திருக்கு இது வரைக்கும். இப்போதைக்கு இல்ல மேம். லைன் அப்ல எதுவுமே நெகட்டிவ் ரோல்ஸ் இல்ல. பட் ஏதாவது நல்லது வந்துன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். இப்போதைக்கு நீங்க நெக்ஸ்ட் ஃபியூ படங்கள்ல பார்க்க போறது ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஃபேமிலி படங்களா தான் இருக்கும். ஒரு ஆர்ஜேவா கூட இருந்திருக்கீங்க உங்க கேரியர்ல. ஸோ நம்ம லைஃப்ல ஒரு சின்ன சின்ன ஆம்பிஷன்ஸ், ஒரு சின்ன ட்ரீம்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய வந்து அது நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும்ல. ஸோ உங்களோட சின்ன கனவுகள்லாம் பெருசா நடந்திருக்கும்போது என்னலாம் ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? உங்களோட ட்ரீம்ஸ் என்னவா இருக்கு? ஆக்சுவலி மேம் ரேடியோல ஜாயின் பண்ணது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த காலம் ரிலீஸ் ஆகல. அதனால தான் ரேடியோ ஸ்டேஷன் போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னா அந்த மணி சர்வை பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா மாசம் அப்பால இருந்து கேட்கறது கொஞ்சம் எம்பாரசிங்கா இருந்தது. அதனால தான் ரேடியோ ஸ்டேஷன் ஜாயின் பண்ணேன். பட் அந்த டைம்லயே அஃப்கோர்ஸ் மூவிஸ் ரொம்ப ஆசை. பட் ட்ரீம்ஸ் இப்பவும் அதுதான். நல்ல படங்கள், நல்ல டீமோட நல்ல படங்கள் தியேட்டர்ஸ்ல நல்லா ஓடி மக்கள் அது பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். அதுதான் இப்பவும் ஆசை. அண்ட் அது நோக்கி தான் ஜேர்னி போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் பிடிக்கும்னு நம்புறேன். அதர் லாங்குவேஜ் படங்கள் பண்ணும்போது அங்க எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு? மேம் இது வரைக்கும் தெலுங்குல பண்ணியிருக்கேன். அது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து ஹிந்தில இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் ஐ திங்க் ரொம்ப பாசிட்டிவா தான் இருந்திருக்காங்க தெலுங்குலயும். ஐ திங்க் ஓஜிக்கு அப்புறம் எனக்கு அது தெரிய வந்தது. பட் அங்க கைதி மாஸ்டர் ரொம்ப நல்லா போச்சு அங்க. ஸோ விக்ரமும் அந்த சின்ன டயலாக்கே அங்க ரொம்ப நல்ல ரிசெப்ஷன் வந்து. புட்டபமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆக்செப்ட் பண்ணாங்க. இவங்க நடிச்ச படத்தோட ரீமேக் தான். பட் அங்கேயும் அது சூப்பரா ஆக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஓஜிக்கு அப்புறம் ஐ திங்க் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப கைண்டா இருந்திருக்காங்க. ஸோ ஹோப்பிங் ஒரு நல்ல படம் அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ்க்காக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏதாவது ஒன்று ஓஜி 2 ஹோப்ஃபுல்லி நடந்தா மேபி. சூப்பர். அண்ணன்ட்ட பேசிட்டு வரோம். ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி கும்பலாங்கி நைட்ஸ் வந்து உங்களை அப்படியே கொண்டாடினாங்களோ அதே மாதிரி கொட்டுக்காலையில் உங்களோட நடிப்பை பார்த்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு இன்னும் அந்த ஃபேஸ்லேருந்து வெளியில் வர முடியல. ஐயோ இப்படா அந்த பொண்ணு அழகான பொண்ணு இப்படி ஆக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கதாபாத்திரங்கள் நீங்கள் அவ்வளோ அழகாக சூஸ் பண்ணுறீங்க. ஏன் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் ஒத்துக்கலையா என்ன சொல்லுங்க? அப்படி இல்ல மேம். நான் கேட்டுட்டே இருக்கேன் ஸ்டோரிஸ். அது ரொம்ப பிடிச்ச ஸ்டோரிஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணும் அந்த அளவுக்கு தான். மலையாளம் இப்போ மலையாளம் தான் பண்ணிட்டு இருக்கேன். மெஜாரிட்டியாவா மலையாளம் மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் இது என்னோட செகண்ட் தமிழ் மூவி தான். ஃபர்ஸ்ட் கொட்டுக்காளி பண்ணிட்டேன். கொட்டுக்காளிக்கு அப்புறம் நிறைய கதை கேட்டேன். ஓகே. ஆனா சில படங்கள் அது சேர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதுக்காக தான். பட் இதுதான் ஃபுல் ஃபிளட்ஜா ஃபுல் டீமோட எல்லாம் பிளான் பண்ணி கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டியோட டைரக்டர் வந்து பேசியிருக்கிற படம். ஸோ அது ஐ திங்க் பிளெஸ்ஸிங்கோட வந்திருக்கிற படம் இதுதான். அவ்வளோ ஒரு ப்ராசஸ் எல்லாம் இன்னும் கிடையாது. அவ்வளோ தாட் எல்லாம் போட்டு அப்படியே இல்லை. நல்ல படம் வரும்போது பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது ஸ்டோரியா இருக்கிறோம், ஆக்டர்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன், டைரக்டர், எல்லா விஷயத்திலும் எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறோம் அந்த அந்த படத்துல பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த மாதிரி. அப்பா வந்து ஒரு பெரிய ரைட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது சொல்லுங்க. நிஜமாவே எனக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ரைட்டிங் எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல ஃபுல் ஃபிளட்ஜா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணதுக்கு. சின்ன சின்னதா ஏதாவது எழுதிருக்கீங்களா? இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் எழுதி இருக்கு. நான் எழுதும்போது அப்பா கிட்ட பேசி நான் இந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கேன் எனக்கு. ஸோ அப்பா ஃபீட்பேக் கொடுக்கும்.
அப்பாவும் அம்மாவும் ரொம்ப இந்த மாதிரி கிரியேட்டிவான இன்புட்ஸ் நிறைய கொடுக்கும். ஓகே. பட் ஃபுல் ஃபிளெட்ஜா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல ஒரு சான்ஸ் நைஸ். கிடைச்சா பண்ணுவோம். கிடைச்சா இல்ல ட்ரை பண்ணலாம், பண்ணுங்க. ட்ரை பண்ணுவோம். நீங்க காஸ்டியூம் டிசைனிங் படிச்சீங்க. அந்த காஸ்டியூம் டிசைனிங்க்கு வந்து ஏதாவது உங்களோட காஸ்டியூம்க்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறீங்களா? உங்களோட ஃபிலிம்ஸுக்கு எப்படி அது? படத்துல இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஆனா பர்சனல் லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ் அப் பண்ணது எல்லாமே. ஓகே. ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இருக்கு இந்த ஃபீல்டு. ஸோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணி நம்ம ஷூட்ஸ் எல்லாம் பண்ணோம். அந்த அளவுக்கு இருக்கு. சினிமாவில் இது வரைக்கும் பண்ணல. நான் டெடிகேட்டடா ஒரு நல்ல காஸ்டியூம் டிசைனர் இருக்கும். அவங்களோட ஜாப் அதுல இன்பிட்வீனா நான் வர மாட்டேன். பட் கேரக்டருக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லா டைரக்டர்ஸும் நம்ம ஒரு ஆக்டர் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு கேட்கும். ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணோம் கொஞ்சம் இந்த கலர் பேலட் நல்லா இருக்கும் அந்த அந்த அளவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணோம். அர்ஜுன் தாஸ்க்கு ஏதாவது காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அது மாதிரி எதுவும் காம்ப்ளிமெண்ட் இது எதுவும்? வரைக்கும் ஒரு சில காம்ப்ளிமெண்ட் நிறைய சொல்லியிருக்கு. நல்லா ட்ரெஸ் போடும்போது நல்லா இருக்கு இன்னும் பாக்குறது. இந்த காலையில நான் சொல்லியிருக்கல. அப்போ இவர் தான் நல்லா சொல்லல. இருக்கு. நேத்து சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. காம்ப்ளிமெண்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்பவுமே லக்ஸூரிஸா கொடுத்துருக்கணும் அது. Okay. ஸோ ஐ ஆல்வேஸ் கிவ் காம்ப்ளிமெண்ட். நைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மலையாளத்துல நிறையவா இல்ல தமிழ்ல கொஞ்சம் பேர் இருக்காங்களா? எப்படி? மலையாளத்துல தான் மெஜாரிட்டி ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். அதுக்காக அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இங்கேயும் இருக்கு. இப்போ இவங்க என்னோட குட் ஃப்ரெண்ட் தான். அப்போ இது வரைக்கும் ஒர்க் பண்ணிய படத்துல எல்லாரும் நான் இப்பவுமே டச்ல இருக்கு. சூரி கூட டச்ல இருக்கீங்களா? சூரி சார் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்க ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிற ஆக்டர். பட் அவங்க ரொம்ப இப்ப மதுரையில ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்கு. அவங்க ஊரு தான். So, வீட்டுக்குலாம் போனீங்களா? வீட்டுக்கு போல அவங்க கடைக்கு ரெஸ்டாரண்ட் போனீங்களா? கடைக்கு நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து ஹோட்டலுக்கு. போயிருக்கு. ஸோ அப்படியெல்லாம் Nice. கீப் இன் டச்சா இருக்கு எல்லாருமே. பெரும்பாலும் நடிகைகள் பாத்தீங்கன்னா வந்து அம்மா ரோல் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. பட் ஆனா காக்கா முட்டையில ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பண்ணி தான் ஒரு பெரிய அவார்டு அவங்களுக்கு கிடைச்சது. இந்த அம்மா ரோலுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு ஹீரோயினா நம்ம பண்ணும்போது எப்படி யோசிக்கிறீங்களா? அதுவும் இவ்வளவு பெரிய பையனா இருக்கும்போது அம்மா ரோல் பண்ணணுமே அப்படின்னு ஏதாவது யோசிச்சீங்களா? இல்ல கதையை கேட்டுட்டு ஓகே சொல்லிட்டீங்களா? எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தேன் அப்பவுமே. இந்த கன்சர்ன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டேன். இண்டஸ்ட்ரியில வரும்போது அந்த ஒரு ஸ்பேஸ்ல திடீர்னு வந்திருந்தா அது கொஞ்சம் சீரியோ டைப் மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம். ஆனா எனக்கு நான் கொஞ்சம் ஸ்டபர்னா கதை சூஸ் பண்ற ஒரு ஆள் தான். எனக்கு பிடிச்சுன்னா எனக்கு அது பண்ணும். அது இப்போ ரிசல்ட் வரும்போது பார்ப்போம் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்டோரி ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். இது பிடிச்சுன்னா ஐ வில் டு இட். நான் நிறைய மலையாள ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா குக் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. ஸோ என்னோட ஸ்பெஷல் இது என்னது? உங்களோட இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது? கண்டிப்பா அப்படியா? சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாட்டு கொஞ்சம் கூட வரல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. ஆனா ஏதோ ஒரு டம். டான்ஸ் நல்லா ஆடும். ஓ, அது எனக்கு பிடிச்ச ஒரு இதுதான். இது வரைக்கும் மூவில நான் பண்ணல. இது டைப் கான்செப்ட்ல ஆஃப் தான். டான்ஸ்? ஏன்னா கேரளால நிறைய டான்ஸ் இருக்கு, பரதம் இருக்கு, குச்சிப்புடி இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க என்ன கிளாசிக்ல நான் ஒண்ணுமே Classic. கத்துல இது வரைக்கும். ஆனா சினிமாட்டிக்கா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட். எனக்கு தெரியலன்னா கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எல்லாத்துமே. டான்ஸ் ஆகட்டும், ரைட்டிங், பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணும். பட் சிங்கர் சொல்லும்போது நான் இல்ல. என் தங்கச்சி நல்லா பாடும். ஆனா நான் பாட மாட்டேன். ஓகே. பட் யா சாப்பாடு ரொம்ப சூப்பரா பிடிக்கும். டான்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ப்ரோமோல இந்த படத்துல சாங், டூயட் சாங், ரொமான்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா கான்சிட்டில? அர்ஜுனுக்கு இருக்கு. டுவெட் சாங். டுவெட் சாங்ல இல்ல. Montage songs ஏதாவது இருக்கா? ஆமா, ஒரு 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 நல்ல ஒரு மொமெண்ட் சாங் இருக்கு. ரொம்ப சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிற ஒரு சாங் இருக்கு. ஆக்சுவலி இதுல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வடிவுக்கரசி அம்மா கூட எல்லாம் நடிக்கிறது. அவங்க வந்து ஒரு லெஜெண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியுமா? செட்ல எப்படி இருப்பாங்க? ஸோ ஒரு ஏன்னா அவங்க வந்து ரியலாவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அது நம்ம ரொம்ப டேக் எடுத்துட்டோமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடும் அவங்கள பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது? நீங்க என்ன கத்துட்டீங்க? வாட் யூ லேர்ன் ஃப்ரம் ஹர்? அவங்க ஒரு லெஜெண்ட் தான். அந்த அளவுக்கு ஜெனரேஷன்ஸோட ஷீ இஸ் ஒர்க்ட் இன் சினிமா. அவங்க ஃபிலிம் டைம்ல இருந்து ஆக்டரா இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அந்த ஃபிலிம் பேக்ரவுண்ட் வரும்போது இருக்கிற கொஞ்சம் டிசிப்ளின், செட் எப்படி பார்ப்போம், ஷார்ட் எப்படி இருக்கும், கேமரா ஆங்கிள், இதெல்லாம் ரொம்ப இந்த அளவுக்கு ஷீ இஸ்
ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். ம். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு பார்க்கும்போதே. அண்ட் ஷீ டாக்ஸ் டு மீ வித் லாட் ஆஃப் லவ். ரொம்ப பாசமோட ஷீ சிட்ஸ் வித் மீ. ஓல்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க சொல்லி எப்படி கொடுக்கும். சினிமாவுக்கு வந்தாங்க? அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாங்க. அதெல்லாம் எல்லா சொல்லிருக்காங்களா? எப்படி சினிமால வந்திருக்க, அந்த ஷூட்டோட எக்ஸ்பீரியன்சஸ், ம். நம்ம சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ் செட்ல வரும்போது அவ்வளோ கஷ்டப்பாடு எந்தெல்லாம் முன்னாடி இருந்த செட்டு அதெல்லாம் சொல்லும்போது நம்மளோட செட்டப் எவ்வளோ ஃபார்ச்சுனேட்டா இருக்கு. நம்ம ஒரு சான்ஸ் இந்த மூவில கிடைக்கிறதுக்கு ஓகே. அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் அதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்லி கொடுக்கும் மேம். அதுவும் ஆக்டிங் வரும்போது she is humorous. ஓ. அவங்க ரொம்ப ஹியூமரஸா எல்லா ஆள்களையும் லைக் ஹேண்டில் பண்ணும். ஓகே. ஈவன் ஆன் ஸ்கிரீன் ஆர் ஆஃப் ஸ்கிரீன். ம். ஈவன் வென் ஷீ ஸ்கோல்ட் திட்டும் போதே நம்ம சிரிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த அளவுக்கு தான் காமெடி இருக்கும் மேம் கூட. ஸோ இட்ஸ் அ பிளாஸ்ட். அர்ஜுன் சார் நீங்க சொல்லுங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்ல மேம், அதுதான் எனக்கு அவங்களுக்கு ஹெல்த் நடுவுல ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் டிட்டீரியரேட் ஆச்சு. ம். ம். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஷி வாஸ் லிட்டில் வீக். அந்த டைம்லயும் த டெடிகேஷன் அண்ட் பேஷன், அந்த பசி ஒண்ணு இருக்குல்ல, ம். ஸ்டில் காட் தட் மேம். அண்ட் அது அது இட்ஸ் சோ நைஸ் டு அது பார்க்கும்போது அது ஓகே. வி நோ ஏன் அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு நம்மளுக்கு புரியுது. பிகாஸ் ஓகே. இன்னும் அந்த சின்ன குழந்தைத்தனமா இன்னும் அந்த எனர்ஜி, ஓகே ஷார்ட் ரெடியா நம்ம போலாமா, அண்ட் தென் அந்த சிங்கிள் டேக்ல அவங்க முடிச்சிருவாங்களா, அது சூப்பரா இருக்கு. லைக் இப்போ ஹரிஷ் ஒரு ஒன் மோர் கேட்டாலும் ஷீஸ் ஓகே ஓகே இது இம்ப்ரோவைஸ் பண்ணி இந்த மாதிரி ஓகே. பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நாட் ஓன்லி வடுகர் சினிமா, பட் ஐம் சேயிங் ஆல் தி ஆக்டர்ஸ். யோகி சாரா இருக்கட்டும், ம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது, விடிவி சாரா இருக்கட்டும். நான் பாக்குறேன் பொன்வண்ணன் சார், ராதாரவி சார் எல்லாம் 1 நாள் 2 நாள் கூட நடிச்சிருக்காங்க. எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆமா, எல்லாரும் வந்து ஆமா. ஒரு 10 நாள் ஷூட்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே 2 டேஸ்க்காக இந்த கதைக்காக நடிக்கிறாங்க போல இருக்கு. அதான் சொல்றேன், லாட் ஆஃப் சீனியர் ஆக்டர்ஸ், ராதாரவி சாரா இருக்கட்டும், பொன்வண்ணன் சாரா இருக்கட்டும், ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், யோகி பாபு சாரா இருக்கட்டும், விடிவி கணேஷ் சாரா இருக்கட்டும், நிறைய பேரு சோ நைஸ் டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். நிறைய கத்துக்கலாம். அதான் சொல்றேன்ல, அவங்களோட Okay. டிசிப்ளின், அவங்க அப்ரோச் பண்ற விதமா இருக்கட்டும், அவங்க சீன் எப்படி கிராக் பண்றாங்க, அந்த மாடுலேஷன்ல எப்படி டெலிவர் பண்றாங்க, எல்லாமே ஐ திங்க் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே. அண்ட் யா, ட்ரூ பிளெஸிங் மேம், இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்றது. ஆக்சுவலி இந்த லுக் எல்லாம் பார்க்க போனா உங்களுக்கு 2-3 லுக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருதுல ரொம்ப யங்கா இருக்கீங்க, ஒருதுல ஒரு ஏஜ்டா இருக்கீங்க. சோ எத்தனை லுக் மாற வேண்டி இருந்துச்சு சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது மேக்கப்க்கு ஏதாவது ஸ்பெஷல் ஏதாச்சும் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் நம்ம உட்காந்தோம் மேம். ஐ திங்க் இன்னைக்கு எப்படி ஒரு 4 hours 5 hours ஆகும்ல? 4-5 hours ஆகும் ப்ராஸ்தட்டிக்ஸ்க்கு. 3 லுக் இருக்கு மேம் படத்துல. 3 look. ஆமா ஆமா, Okay. அது நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்க வருதுன்னு. பட் இந்த ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரிக் அந்த கம்பம் இதெல்லாம் வந்து இது செட் பண்ணாங்களா? இப்போ கரண்ட்ல நடக்கிற விஷயத்துக்கு எதுவும் கனெக்ட் ஆகுதா படம்? இது முன்னாடியே நம்ம ஷூட் பண்ணது மேம். என்னோட கேரக்டரும் விடிவி கணேசரும் இபி ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. Okay. So, அதனால தான் அந்த கரெக்டான டைம்க்கு படத்தை ரிலீஸ் பண்றீங்களோ? பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கும் இப்போ நடக்கிற இதுக்கும் எந்த இதுவும் உங்க ஏரியால பவர் கட் எல்லாம் போகுதா? இருக்கு. இல்ல, என் ஏரியால போல. லோகேஷ்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு காம்பினேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஒரு 3 படங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்து என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கிறது அவருக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அவர் எப்படி உங்ககிட்ட ஒர்க் வாங்குவாரு கொஞ்சம் சொல்ல முடியுமா? லோகேஷோட இன்ஃபேக்ட் ஐ திங்க் கைதியில மட்டும்தான் மேம். அதுக்கப்புறம் அவர் சொல்லி மச்சி இதுதான் மச்சி சீனை பாத்துக்கோன்னு சொல்லி அவர் போயிடுவாரு. பட் சப்போஸ் ஒரு 1 மோர் தேவைப்பட்டுச்சுன்னா அவர் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி பண்ணிக்கோ. எனக்கு ரொம்ப சின்ன சின்ன சஜஷன்ஸ் மட்டும் தான். இப்போ மாஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல இப்படி நிப்பேன், அது அவர் சொன்ன ஐடியா தான். இந்த மாதிரி நின்று கூட ஒரு கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் அவரோட ரொம்ப இட்ஸ் ரொம்ப, அதான் சொல்லுவேன்ல, அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அவரோட இன்புட்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவார், மச்சி நீ பார்த்து கூடாது, இதுதான் சீன், இதுக்கப்புறம் நீ டூ இட் கரெக்ட்லின்னு சொல்லி அவர் போயிடுவாரு. பட் தட் இஸ் தி ஈக்குவேஷன் வித் ஹிம். அவரு கண்டிப்பா இந்த எல்லா படங்களும் பாக்குறாரு அண்ட் டெஃபினெட்லி அவரோட ஃபீட்பேக்கும் கொடுப்பாரு, எதுல பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு. அவர் நடிக்க வந்தது பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சத்தியமா அவர் ஒருவர்னா எதிர்பார்க்கல. ஏன்னா மாஸ்டர் விஜய் கிளைமேக்ஸ் எப்படி அரசியலுக்கு வரமாறு அப்படின்னு தெரியாதோ அந்த மாதிரி. எனக்கு சத்தியமா அந்த டைம்ல தெரியாது மேம் மாஸ்டர் டைம்ல. ஏன்னா மாஸ்டர் கிளைமேக்ஸ் அவர் இருந்தாரு, லோகேஷ் சார் அந்த சீன் பண்ணிருப்பாருல. சோ அந்த டைம்ல அப்படியே நர்வஸா நின்று இருந்தாரு. விஜய் சார் தான் டைரக்ட் பண்ணாரு அந்த சீனை. சோ ரொம்ப நர்வஸா இருந்தாரு. லைக் அந்த தம் அடிக்கிற ஷாட்ல இப்படி இருக்கும் அவர் கையெல்லாம். சோ இப்போ டிசியோட ட்ரெய்லர் பார்க்கும்போது வெரி வெரி ஹாப்பி அவருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. சோ நோ வெரி ஹாப்பி ஃபார் இல்ல இப்ப நீங்க வில்லனா அவரு வில்லனா எங்களுக்கு ஒரே குழப்பமா இல்ல டிசில நான் இல்ல, அதுல அவர் ஹீரோ தான் பண்றாரு தெரியல. பட் ஐ திங்க் விஷுவல்ஸும் மியூசிக்கும் பெர்ஃபார்மன்ஸும் எல்லாமே சூப்பரா இருக்கு, பாப்போம்.
பெருமான், ஆக்ஸிஜன் வரைந்து குட் பேட் அக்லி, நம்மளோட சிட்டி வரைக்கும் உங்களோட படங்கள் ரொம்ப கம்மியா தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் நெறைய படங்கள் வந்து நீங்க அதுல செலக்ட் பண்ணி பண்றீங்களா? ஏன் நெறைய படங்கள் பண்றது இல்லையா? எப்படி சொல்லுங்க? இருக்கும் மேம். இப்போ லைன் அப்ல இதுக்கப்புறம் நெறைய ஆமா படங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் இருக்கும் மேம். இதுக்கப்புறம் மீன்ஸ் சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பட் ஆமா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிற படங்களா இருக்கும் நம்புறேன். படங்கள்ல அப்பவா நடிச்சிருக்கீங்க. ஸோ ரியலா எப்போ மேரேஜ் பண்ற பிளான் இருக்கு? அதனால தான் மேம் இதுல ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா ரியல் லைஃப்ல ஐடியாவே கிடையாது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட கசின்ஸ் எல்லாமே இந்த பேம்பர்ஸ் மாத்துறது, செர்லாக் ஊட்டி விடுறது, தூங்க வைக்கிறது, எப்பா போதும்டாப்பா அப்படின்ற குளிப்பாடுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா பண்ணுவேன். ம். ரியல் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி யாராவது ஆஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு அப்பா ரோல் படத்துல மட்டும் அப்படியே இருக்கு. படத்துல அதான் அம்மாட்டையும் இந்த டயலாக் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அவங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சதா கேட்டாங்க. இந்த மாதிரி நான் எப்ப பார்க்க படத்திலே பாருமா நீ சொல்லிட்டு அவங்கள்ட்ட. ஸோ ம். அந்த பையன் உங்களோட எப்படி கனெக்ட் ஆனா? அடோரபிள். அகிலன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அதான் சொல்லல எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். So ரொம்ப ஹாப்பி அவனோட ஒர்க் பண்ணது. அண்ட் சூப்பரா பண்ணுவான். விஜய் சாரோட சிஎம்மா பாக்குறது எப்படி இருக்கு? அவரோட ஆட்சிகள் இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அந்த பிளானிங் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க? அதான் சொன்ன நான் மாஸ்டர் டைம்ல எனக்கு தெரியாது. அவருக்கு பொலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு தெரியாது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி ஹஸ் கம் நவ் பிகாஸ் அது இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா Okay. சினிமால இவ்வளவு அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாமே சைடுல வச்சு மக்களுக்காக ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அவர் வந்திருக்காரு. பட் ஹீஸ் ஜஸ்ட் கம். ஸோ ஐம் ஹோப்பிங் வித் டைம் யூனோ எல்லாரோட ஃபீட்பேக் எடுத்து ஐம் ஷோர் அவரும் ஹி வில் டெலிவர் வாட் இஸ் ரிக்வயர்ட். பப்ளிக் என்ன எதிர்பார்க்கறவங்களும் கண்டிப்பா டெலிவர் பண்ணுவார்னு நம்புறேன். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஐ ஒன்லி விஷ் தி பெஸ்ட் மேம். விஷிங் தி பெஸ்ட் இஸ் Thank you. ஆல்வேஸ். தேங்க்யூ. எனவே உங்களோட அப்டேட் என்ன மாதிரி கதைகள் தமிழ் சினிமால பண்ணணும்? உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? உங்களோட ரோல் மாடல் யாரு? ஏன்னா கேரளால இருந்து நயன்தாரால இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. So சொல்லுங்க. எனக்கு ஐ திங்க் கொஞ்சம் கிரீடியான ஒரு ஆக்டர். எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எல்லா டைப் படங்களும் பண்ணும். எனக்கு மணி சார் ரொம்ப பிடிக்கும். Okay. எனக்கு ராம்காம்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தியேட்டர் போகும்போது அந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஒரு அவ்வளோ சந்தோஷத்துக்கூட தான் வரும். ஸோ அந்த மாதிரி படம் எனக்கு ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. இது வரைக்கும் நான் ரொம்ப த்ரில்லரா எங்க ஸ்டக் ஆயிருக்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி த்ரில்லர் தான் நான் ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபன்னா கொஞ்சம் மூவிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இருக்கு. கான்சிட்டி அது ஒரு தொடக்கம், அதுக்காக ஒரு ஸ்டார்டிங் தான். ஸோ அதுதான் எனக்கு தமிழ் சினிமா கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் எல்லா டைப் படங்களும் மேம் எனக்கு அந்த அந்த அளவுக்கு நான் ஒரு கேட்டகரி மட்டும் அப்படி இல்லை, எல்லாம் ட்ரை பண்ணணும்னு இருக்கு. ஃபேவரட் ஹீரோ பர்டிகுலரா யாரும் இருக்காங்களா? நான் அர்ஜுன் தாஸ் வச்சுட்டு கேட்க கூடாது. சூர்யா சார் மேம். உங்க முன்னாடி இன்டர்வியூல கேட்ட நான் சூர்யா சார் பேர் தான் சொல்லியிருக்கு. அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிக்கும். சரி, அடுத்த படங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்லி விடுங்க. எனக்கு சொல்லி விடணும் மேம். நீங்க ஐயோ இல்ல, உங்க லைனப்பே அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய படங்கள் இருக்கு. நான் இந்த அர்ஜுன் கூட இது ஐ திங்க் மெட்டீரியலைஸ் ஆயது ஃபர்ஸ்ட் படம். ஆனா ஒரு 3 மூவிஸ் நம்ம பிளான் பண்ணியிருந்தேன். அது இது வரைக்கும் அது உண்மையே செட் ஆகல. இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஓகே. ஸோ அந்த டைம்ல நான் பேசும்போது நான் உண்மையே கமிட் ஆகல. நான் வெயிட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ஸ்கிரிப்டுக்கு. ஸோ அந்த டைம்ல இவங்க நிறைய லிஸ்ட் போட்டு இல்ல நான் இப்ப பிஸியா இருக்கேன், நான் நெக்ஸ்ட் இயர் பிஸியா இருக்கேன், இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கு. பட் ஒரு அடி. அப்ப ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு படம் நாங்க பார்க்கலாம் உங்க காம்பினேஷன். டைரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணினா கண்டிப்பா. சூப்பர். ஸோ படம் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஐ திங்க் வந்து ஜூன் 26 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தை ஏன் பார்க்கணும், என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் 2 பேரும் சொல்லுங்க. இந்த 2 hours நேரத்துல ரொம்ப ஜாலியா ஹாப்பியா கண்டென்ட்டா ஒரு படம் பார்த்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிரிச்சு பார்க்குற ஒரு படம் தான். அதுல நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு. அவங்களோட லைஃப் சிம்பிளான ஆள்கள், அவங்களோட லைஃப் ரொம்ப சீரியஸான விஷயங்களும் ரொம்ப லைட்டா ஹாப்பியா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குற ஒரு படம். ஸோ நல்ல மியூசிக் இருக்கு. ஷான் சாரோட ரொம்ப நல்ல மியூசிக் இருக்கு. ஸோ ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட் ஹாப்பியா தியேட்டர் இருந்து வர ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அர்ஜுன் சார் சொல்லுங்க. எல்லாருமே ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ் படத்துல. அதான் சொன்னேன், நான் இபி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். ஆனா அண்ட் தென் அகில் அண்ட் யோகா பூசர் பேசி ஐ திங்க் நான் என்ன சொல்லுவேன்னா யோகா பூசர், வடுகரசி மேம், விடிவி, ஆனா இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தியேட்டர் வந்து படம் பாருங்க.
2 hours 20 minutes ஃபன்னா சந்தோஷமா சின்ன சின்ன இடத்துல இமோஷனலா. ஆனா தியேட்டர்ல இருந்து போகும்போது ஹாப்பியா வீட்டுக்கு போய் நம்புறேன். அதான் ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்குற ஒரு படம். சந்தோஷமா பாருங்க, நம்பி வரலாம். சரி, ஷான்ரோட மியூசிக்ல நீங்க 2 பேரும் ஒரு 2 லைன் அடிச்சா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது சொல்லுங்களேன். இதுல ஒரு பாட்டு இருக்கு. ஒரு ஒரு ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு, ஒரு சரி, மெலடி இருக்கு. எங்களுக்கு சொல்லுங்களேன். சும்மா ஜஸ்ட் ஒரு லைன் சொல்லுங்க. ரெடி. நான் பாட போறது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்டர்வியூ பார்க்க மாட்டேங்குது. ஒரே ஒரு வாட்டி பாடினேன். அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் என்ன சேர்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாடவே நிப்பாட்டிட்டேன். பட் இல்ல, ஒரு ஒரு அப்பா பையன் அம்மா பையன் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு இதுல. அது சொல்லுங்க. ரொம்ப எப்படி அழகான பாட்டு. ஆரம்பிக்கும்? அது ஷான் சார் பாடுவார். நாளைக்கு இன்டர்வியூக்கு அவரை பாட வச்சு நான் எப்படியாவது ஒரு வரி வாங்கிடலான்னு பாருங்க. வாய்ப்பே இல்ல மேம். சரி, அனுபவம் நீங்க பாடுங்க. ஒரு line. ஐயோ மேம், சத்தியமா எனக்கு பாட்டு வராது, ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜூன் 26 படம் பார்த்துட்டு கான் சிட்டி என்ன மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத திரும்பி நம்ம சந்திச்சு பேசுவோம். நைஸ் டாக்கிங் டு யூ. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Yes, Thank you. கண்டிப்பா. Thank you. Thank you so much.